ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சாவித்ரி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 20,000 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 60-70 வயதுக்குள்ளே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பாண்டிச்சேரியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்க வரதட்சணை பிரச்சனையினால் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ அதனால ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணமே பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், படிப்பு ஒரு 12வது அட்லீஸ்ட் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா நர்மதா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க ரோட்டு கடையில் தட்டோட செட்டு கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி தான் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க, 2 குழந்தைங்களையும் இவங்க தான் படிக்க வச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட்லாம் இல்லைங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க, அவரும் இவங்களை கண்டுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஒரு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை வச்சு சமாளிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் இவங்களுக்காகவும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும். வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் வித்துடுதுட்டு அவரோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். என்னோடய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருந்தால் மட்டும் போதும்னு தான் இந்த மணமகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. மேலும் இது போன்ற இலவச பலன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.